மகளின் திருமண அழைப்பிதழை கொடுத்து ஒப்பந்ததாரர்களிடம் பணம் பெற்றது தொடர்பாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிந்து செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக பணியாற்றி வருபவர் தீனதயாளன். இவர் அரசு ஒப்பந்ததாரர்களை காரைக்கால் கடற்கரை பகுதியில் உள்ள சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான விடுதிக்கு வரவழைத்து தனது மகள் திருமண அழைப்பிதழ்களை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. அப்போது மொய் என்ற பெயரில் தலைமை பொறியாளரிடம் ஒப்பந்ததாரர்கள் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இது குறித்து முன்கூட்டியே தகவல் அறிந்த சிபிஐ அதிகாரிகள் சுற்றுலா விடுதிகள் அதிரடியாக புகுந்து ஒப்பந்ததாரர்கள் லஞ்சமாக கொடுத்த பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இது குறித்து புதுச்சேரி தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், செயற் பொறியாளர்கள் சிதம்பரநாதன், மகேஷ் மற்றும் உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். நள்ளிரவுக்கு பிறகு கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், செயற் பொறியாளர் மகேஷ் மற்றும் பொறியாளர்களை விசாரணை முடித்து அனுப்பி வைத்த சிபிஐ அதிகாரிகள் தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் செயற் பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் மன்னார்குடியை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் காரைக்கால் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.